எங்களை நாங்களே வருத்தி கொண்டு போராட உள்ளோம். எனக்கு நானே சாட்டை அடித்துக் கொள்ளும் போராட்டம் நடத்தப் போகிறேன் என தன் இல்லத்திற்கு வெளியில் நின்று சாட்டையில் அடித்துக் கொள்ளப் போகிறேன் என்றும் செய்தியாளர்கள் மத்தியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று சூளுரைத்தார். இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் நடத்திய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் FIR வெளியாவது முதலில் 2 நபர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக தெரிவித்து பிறகு ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றது. சம்பவத்தின் போது ஞானசேகரன் செல்போனில் யாரிடமோ சார் என பேசியதாக முதலில் தகவல் வெளியானது. பிறகு அவர் போனை பிளைட் மோடில் வைத்துவிட்டு போலியாக பேசினார் என்று தகவல் வெளியானது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக நிர்வாகி என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்ததும் அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் கொடுத்திருப்பதும் பெரும் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் நேற்று கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் அவர் எங்களை நாங்களே வரித்துக் கொண்டு போராட இருக்கின்றோம், எங்களுக்கு நாங்களே சாட்டை அடித்துக் கொள்ளும் போராட்டம் நடத்தப் போகின்றோம் என்றும், என் இல்லத்திற்கு வெளியில் நின்று சாட்டை அடித்துக் கொள்ளப் போகிறேன் என்றும், தொண்டர்களும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அவர்கள் வீட்டு வாசலில் நின்றால் போதும், மக்கள் கவனத்தை ஈர்க்க வேறு வழி இல்லை என்றார். நடுத்தர மக்கள் வெளியில் வர வேண்டும், மீடியாவில் இதை விவாதிக்க வேண்டும், இதை பேச வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே சொன்னது போன்று கோவையில் உள்ள தனது இல்லத்தின் முன்பாக அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். 6 முறை என கூறிய நிலையில் மொத்தம் 8 முறை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு உடலை பறித்துக் கொண்டார். 9வது முறை அடிக்க முயன்ற போது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். முன்னதாக வெற்றிவேல் வீரவேல் என சுற்றி இருந்த ஆதரவாளர்கள் கோஷமிட்டனர். தொடர்ந்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். உடலை வருத்துவது தமிழக மரபில் சாதாரணமாக உள்ள விஷயம். உடலை வருத்தி ஒரு விஷயத்தை முறையிடும் போது அதற்கான பலமும் சங்கல்பமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனக்கு நானே கொடுத்துக் கொண்ட சாட்டையடி என்பதை விட சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள அவலங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட சாட்டையடியாக என்னை நானே அடித்துக் கொண்டேன் என்றும் விளக்கம் அளித்தார். இந்த ஆட்சி போக வேண்டும், ரொம்ப தவறு பண்ணுகிறார்கள், அறவழியில் போராட்டம் செய்யவும் இங்கு வாய்ப்பில்லை, எந்த ஒரு விஷயத்தையும் பேசவும் செய்யவும் முடியவில்லை என்றும், எதற்கெடுத்தாலும் அவதூறு சொற்கள் இழிவாக பேசுவதாகவும் 3 ஆண்டுகளில் இதைத்தான் நாங்கள் கண்டுகொண்டிருக்கோம் என்றும், எனவே சாட்டையடி என்கிற தமிழ் மரபை நாங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்துள்ளோம் என்றும் விளக்கம் அளித்தார். கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் திமுகவை தோலிருத்து காண்பிக்கப் போகிறோம், ஆட்சியில் தமிழகத்தை எவ்வளவு பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளார்கள் என்பதை எடுத்துரைப்போம், சாதாரண அரசியல்வாதியை போன்றே பேசிவிட்டு நாமும் கடந்து சென்று அடுத்த நிகழ்வு வரும்போது ஒன்றை பற்றி பேசுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும், எனக்குள் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதனால் நன்றாக யோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் காலணி அணிய போவதில்லை என்றும், இதை ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதனை செய்ய போகிறேன் என்று விளக்கம் அளித்துள்ளார்.